வெல்கம் டு மினி டாக்கீஸ். இது திரைப்பட விமர்சன பதிவு கிடையாது. சில்ட்ரன்ஸ் ஃபிலிமை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் வந்துட்டு ஒரு சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் இருக்கிறதே மறந்துட்டாங்க. அதாவது கடைசியில் வந்துட்டு நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்த திரைப்படம் வந்து காக்கா முட்டை. அதுக்கப்புறம் அது வந்து 7-8 வருஷம் ஆயிடுச்சு. அது ஒரு மிக சிறந்த திரைப்படம், சர்வதேச விருதுகளையும் பெற்ற திரைப்படம். நான் அதை வந்து அந்த வெற்றி அடைஞ்ச படத்துக்கு பிறகு கூட வந்துட்டு அந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் எடுக்கிறதுன்னு சொல்லி யாருக்குமே தோணலை. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் விஜய், அஜித், ரஜினிகாந்த் இவங்களுடைய படங்கள் தான் வந்து சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் நினச்சிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸும் வந்துக்கிட்டு அவங்கள பூரா வந்துக்கிட்டு அந்த படங்களை கூட்டு போய் அந்த படத்தில் நடக்கிற வெட்டு குத்து, எப்படி கொலை பண்ணுறான், எப்படி பல்ல பிடுங்குறான், எப்படி கழுத்தை அறுக்கிறான், இதைத்தான் வந்து காண்பிக்க ஆசைப்படுறாங்களே தவிர என்ன பண்ணுறது. அதாவது படங்கள் வந்தால் அவங்கள வந்து கூட்டு போவாங்க குழந்தைகளை. அந்த மாதிரி படங்களே வரலங்கும் போது வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி படங்களை வந்துக்கிட்டு கூட்டு போய் வந்துட்டு இந்த சின்ன பிஞ்சு மனசுலேயே வந்துட்டு நஞ்சை வந்து பூத்துற காரியத்தை தான் வந்துட்டு பேரண்ட்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சினிமாவும் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு. இதை வந்து ஒரு சினிமா பாடத்தால் வந்து சொல்லிக் கொடுக்குறத காட்டிலும் படத்தால் வந்து சொல்லிக் கொடுக்குற வந்து பிள்ளைகளை மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிடும். அதை வந்துட்டு அந்த படங்கள் நம்ம இப்போ நம்ம ஒரு இன்டர்நேஷ்னலில் சில படங்களை உதாரணம் சொன்னால் கலர் ஆஃப் பேரடைஸ், சில்ட்ரன் ஆஃப் ஹெவன், ஒயிட் பலூனு, இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், அது வந்துட்டு ஒரு ஒரு குழந்தைகளிட வந்து நல்ல ஒரு விஷயத்தை வந்து போதிக்கிற மாதிரி படத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்துட்டு அதுதான் வந்து மனசில் வந்து பிள்ளைகள் மனசில் ஆழமாக பதியும் அவங்களுக்கு. அதே மாதிரி வந்துட்டு தமிழ் சினிமாலேயும் வந்துட்டு கொண்டு வரணுங்கிறதா வந்துட்டு பலருடைய ஆசையாக இருக்குது. ஆனால் வந்து வெளியே யாரும் வந்து சொல்கிறது கிடையாது. அது வந்து இதை வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு முன்னெடுத்து செய்யணும். அதை வந்து எத்தனையோ பேர் மிகப்பெரிய ஜாம்பவான்களாம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பீரியடில் படம் பண்ணாமல் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் வந்து பயன்படுத்திக்கலாம். அதை வந்துட்டு ஒரு படங்களில் வந்து அவங்கள வந்து டீச் பண்ணலாம். ஒரு படம் வந்து சின்ன சில்ட்ரன்ஸ் ஃபிலிமை வந்துக்கிட்டு ஸ்கூலில் வந்துட்டு சொல்லிக் கொடுக்கலாம். இந்த மாதிரி படத்துடைய கதையை வந்து விளக்கி பேச வைக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு பண்ணால் கவர்மெண்ட் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு ஃபண்டு ஒதுக்கலாம். அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஒதுக்கலாம். அதாவது கவர்மெண்ட் வந்துட்டு சாராயத்தை விற்கிறதா தப்பே தவிர ஒரு நல்ல படைப்பை வந்து நல்ல சினிமாவை வந்துட்டு கொண்டு வரதுக்கான முயற்சிகளை வந்து ஈடுபடுறது வந்து தப்பே கிடையாது. ஏன்னா வந்துட்டு சின்ன வயசுலேயே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரசனையை பிள்ளைகள் மனசில் பதிஞ்சிட்டார். அது வந்து காலப்போக்கில் வந்துட்டு ஒரு நல்ல பண்பை வந்து கண்டிப்பாக உருவாக்கும். எதிர்கால சமுதாயம் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதை வந்து இன்றைக்கி வந்துட்டு சினிமா வந்துட்டு ஒரு மோசமான சினிமா வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு 10-15 வயசுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கிறனால தான் வந்துட்டு இன்றைக்கி வந்து மோசமான ஒரு கல்ச்சர் உருவாகிருக்கு உங்களுக்கு. அதே சினிமா வந்து ஒரு நல்ல சினிமா ஒரு 5 வயசுல இருந்துட்டு அந்த பிள்ளைகளை வந்து ஸ்கூலில் வந்துக்கிட்டு காமிச்சா வந்துக்கிட்டு நல்ல ஒரு இது. ஆனால் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு வந்து ஆரம்பித்தாங்க. அது வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. நல்ல ஒரு இது 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு உலகத்தின் மிகச்சிறந்த குழந்தைகள் படத்திலாம் வந்துட்டு போகிறதா வந்துட்டு மாதம் ஒரு போகிறதா வந்து சொன்னாங்க. பட் வந்து அது தொடர்ந்து நடைமுறைக்கு இருக்கா இல்லையான்னு வந்துட்டு நமக்கு தெரியல. சென்னையில் வந்து அந்த மாதிரி படங்கள்லாம் போடுற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் கவர்மெண்ட் வந்து மறுபடியும் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு நல்ல விஷயமாக வந்து இறங்கணும், ரொம்ப நல்லா இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஓகே ஃப்ரெண்ட், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.